படா லூசு. ஐயோ ஐயோ வாய பறக்கு. ஏமா 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 யோ இப்படி என்ன தப்புன்னு நைட்டு காப்பு போட்டு வச்சுட்டு வந்துக்கிறான். குழந்தை மூஞ்சியா நீ போலீஸ் முன்னாடியே 6 சூர்யா மாதிரி கழுத்துல கச்சி பண்ண சுத்தர பத்தியா? வெட்டுப்பட்டிருக்கியா? பேண்டேட் போட்டு பேண்டடா. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். நான் உங்கள் ஜோஷிகா. வெல்கம் டு கமெண்ட் டப்பா. ஓகே, கமெண்ட் டப்பானா என்ன அதை சொல்லு ஆடியன்ஸுக்கு. கமெண்ட் டப்பானா நிறைய பேர் நம்ம ஷோக்கெலாம் கமெண்ட்ஸில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணோம் இல்லையா. சரி, எத்தனை நாளுக்கு தான் அதிலே கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணுறது, அதை லைவாக வந்துட்டு ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஸோ அதுக்காக தான் இங்கே உட்காந்துட்ருக்கோம். நிறைய கமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு. நிறைய கமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிப்ளை கொடுக்க வேண்டியிருக்கு. நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தா வந்துட்டு ஐயோ இது என்ன இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இது மாதிரி பலதரப்பட்ட கமெண்ட்டுக்கு ஒரு பலதரப்பட்ட ரிப்ளைஸ் கொடுக்க வேண்டியிருக்குங்கிறதுனால தான் இந்த ஷோ வந்து கமெண்ட் டப்பா அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம வந்து ஷோக்குள்ளே போயிடலாம். பில்டப் பண்றணும், ஃபீல் ஆவறணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம வந்து தனஞ்சயன் சாரோட இன்டர்வியூவில் வந்துட்டு ரஜினிகாந்த் சாருக்கு வந்துட்டு பாராட்டு விழா நடத்தலை, அது எப்போ நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்ட கேள்விக்கு வந்துட்டு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ரஜினி சாருக்கு வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு வந்து என்னை உட்கார வச்சு எல்லாரும் வந்து பாராட்டுறதுல வந்து எனக்கு பெரிய நாட்டம் இல்லை, அதனால் இந்த பாராட்டு விழாலாம் எதுவும் வேண்டாம், என் பேரை வச்சு நான் வரலன்னா கூட நடத்த வேணாம், அதுக்கு ஒரு மாதிரி என்ன அன்ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ அதில் வந்து நம்ம ஃபாலோவர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். அப்படி வந்து உங்களுக்கு வந்து பாராட்டெலாம் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ஆடியோ லான்ச்சே வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுக்கணும் இல்லையா? ஸோ என்ன ரிப்ளை கொடுக்கலாம் நீ சொல்லு. இப்போ என் சைட்லேருந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஆடியோ லான்ச்சுங்கிறது அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி, லைக் அந்த படத்தோட ஷூட்டிங்கில் என்னென்ன நடந்தது, லைக் அவங்க மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு கேதர் பண்ணுவாங்க. அது கேட்கும் போது ஆடியன்ஸுக்குமே ஐயோ இவ்வளோ க்யூட்டாக இந்த மாதிரிலாம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் இல்லையா? ஆக்சுவலாக நீ சொன்னது கரெக்ட். என் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்த்தோன்னா, படத்துக்கு அது தேவைப்படுது. ஒரு சாங் ரிலீஸ் பண்ணணும், அந்த சாங்கை கேட்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி, ஒரு ட்ரெய்லர் பார்க்க வைக்கிறதுக்கான முயற்சி, இந்த ட்ரெய்லரையும் சாங்கையும் ப்ரொமோட் பண்ணி படத்துக்கு ஆடியன்ஸை புல் பண்ணுறாங்க. இது ஒரு வேலை. ஆக்சுவலாக அந்த எப்படி ஒரு படம் வந்து ஷூட்டிங் ஒரு ப்ராசஸோ, எப்படி வந்துட்டு எடிட்டிங் ஒரு ப்ராசஸோ, அதே மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் வந்து ஆடியோ லான்ச்சுன்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து நம்ம இந்த நண்பர் மனோஜ்குமாருக்கு வந்துட்டு இதுதான் ஆன்சர். என்ன ஆன்சர்னா, பிரதர் ஆடியோ லான்ச்சுங்கிறது வேற, பாராட்ட விழாங்கிறது வேற. அடுத்தது சாண்டினோன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னா, யூடியூப்ல உங்க வீடியோ வரும்போது பார்ட் 4 or part 5 நாட் விசிபிள்னு வருது, என்ன பண்ணீங்க? அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஆக்சுவலாக அது நான் தான் பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்க மக்களே. மேட்டர் என்னென்னா, டிசைன் பண்ணும்போது வந்துட்டு என்ன சொல்கிறது, பேலன்ஸ்டாக இருக்கணும்ல. இந்த சைடு ஒரு லோகோ, இந்த சைடு ஒரு லோகோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்சிபிளாக போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்சென்சிபிளாக ஒரு விஷயத்தை பண்ணி தொலைச்சிட்டேன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். இனிமேல் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இனிமேல் பார்ட் 4, part 5, part 6 எல்லாமே வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகிற மாதிரியான ஒரு பொசிஷனில் போடுறேன். தெரியாதனமா பண்ணிட்டேன், இதை கமெண்ட்டில் சொல்லி என்னை மாட்டி விட்டீங்க. இட்ஸ் ஓகே, கண்டிப்பாக நான் அதை வந்து மாற்றிக்கிறேன். ரொம்ப நன்றி. அடுத்ததா ஃபேன்ஸ் क्वेश्चनல 2 பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க தான இன்டர்வியூ பண்ணீங்க. இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. ஆமா, என்ன நெகட்டிவாவா பாசிட்டிவாவா? நெகட்டிவாலாம் கிடையாது, பாசிட்டிவா தான். ஏன்னா நான் படிக்கிறேன். செல்வம் ராஜா எஸ்ஆர்ன்ட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னா, நான் இன்று லென்ஸ் கேள்வியில் இதை பற்றி கேட்கலாம் என்று நினைத்தேன், ஆனால் எனக்கு பிடித்த இயக்குனரான ராம் அவர்கள் என்னை ஏமாற்றவில்லை அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு ஜெயவேல், டைரக்டர் ராம் சார் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல, சொல்ற விஷயத்த ரொம்ப தெளிவா மெச்சூர்டா சொல்வாரு, பிரில்லியன்ட் டைரக்டர் ஃப்ரம் தமிழ் சினிமா அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. சூப்பர்ல. ஆக்சுவலாக வந்துட்டு எடுக்கும் போதே எனக்கு அது வந்து ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக எடுக்கிறதுக்கு போதுன்னு சொல்கிறத விட எடுக்கிறதுக்கு முந்தின நாள் இருந்தே அந்த ஃபீல். ஏன்னா நான் வந்து முந்தின நாள் தான் போயிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கணுன்னா நம்ம வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து படத்தை போய் பார்த்தேன். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதை வந்துட்டு அவர்கிட்ட போய் சிலாகிச்சு தள்ளிடணும்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் நான் போய் அவர்கிட்ட பேசலாம்னு நினைக்கும் போது
போது அவர் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். அவர் பேசினார், அவர் கேள்வி கேட்டார். நான் வந்து இது சார் அது சார் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தேன். அவர் குரலே வந்து ஒரு மாதிரி ஈர்க்கிற மாதிரியான ஒரு குரல் தான் சொல்லணும். உண்மைக்குமே அவர் பேசுகிறது கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எப்படி வந்து நம்ம இந்த படத்தெல்லாம் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுப்பார்ல, இப்போ தங்கமீன்கள் படத்தில் கூட ஒரு வாய்ஸ் ஓவர் இருக்கும்ல, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேராது அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸை கேட்கும்போது சார்ட்ட அவர்கிட்ட சொன்னேன், சார் படம் எடுக்க உங்கள் வாய்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன், தெய்வமாக பார்த்து கிளைமேக்ஸில் நீங்கள் வந்து பேசியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படியா, ஓகே ஓகே நன்றி 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 அப்படின்னாரு. அண்ட் த்ரூ அவுட் அதில் வந்துட்டு அவர் பேசினதாக இருக்கட்டும், படத்தை பற்றி விவரித்ததாக இருக்கட்டும், அவருடைய வந்துட்டு அதை ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, மிகைப்படுத்தாமல், எதையுமே ரொம்ப மிகைப்படுத்தாமல், அதை வந்து இவ்வளோ தான், இதுக்கு ஒன்றும் நம்ம எக்ஸாஜரேட் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் பேசுகிற விதம் இருக்குல்ல, அதுவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அண்ட் அவர் பேசும்போது உள்ள அந்த வார்த்தை சொற்கள் பிரயோகம் தான் வந்துட்டு எனக்கு அப்படியே கேட்டுகிட்டே இருந்துக்கலாம் தான் இருந்துச்சு. இவர் சொன்ன மாதிரி ராம ஜெயவேல் சார் சொன்ன மாதிரி எனக்குமே அந்த ஃபீல் தான். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டருமே வந்துட்டு பார்த்தோன்னா அது வந்து கண்டிப்பாக டேரக்டர் ராம் சார் தான். அடுத்த கமெண்ட் நான் வாசிக்கிறேன், ஓகேவா? என்னென்னா ராம் பிரசாத் நாராயணன் அப்படிங்கிறவர் வந்து அக்கறையாக வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன அக்கறைன்னு பார்த்தீங்கன்னா, பாவம் ஆங்கருக்கு என்ன கஷ்டமோ ஷர்ட்டை அயன் பண்ணி போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ என்னைக்கும் ஷர்ட் போட்ட? நான்லாம் என்னைக்குமே அயன் பண்ணி தான் போடுவேன். அவர் உங்களை தாங்க சொல்லியிருக்காரு. ஆமாம் ஆமாம் கரெக்ட். இல்லை ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி அன்னைக்கு நானுமே சொன்னேன் அயன் பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு சார் இதெல்லாம் ஃப்ரீ ஸ்டைல், நாங்கள் இப்படி தான் போடுவோம்னு அவர் சொன்னார். ஏய் போட்டு கொடுத்துருவியா குழந்தையிலேருந்து சர்வீஸ் நானு பிச்சு உன்னைய நான் அப்படிலாம் சொல்ல யுவர் ஆனர். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து அறக்க பறக்க காலையிலே எழுந்திரிச்சு அவசரமாக ஒரு சட்டையை எடுத்து போட்டு கிளம்பிட்டேன். சரி வெள்ளை சட்டை தானே, பெருசாக கசங்கினா தெரியாது அப்படின்னு நம்பி போனேன். பார்த்தா அவங்களுக்கு கசங்கினது தெரிஞ்சிருக்கு. அந்த இதை கேமரா பண்ணது யார் தெரியுமா? மேடம் தான். அவங்க லைட்டில் வந்து சரியாக வச்சுருந்தா ஒரு வேளை என் கசங்கல் சட்டை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் நீங்கள் சொன்னீங்களேங்கிறதுக்காக தான் இன்னைக்கு கொஞ்சம் வந்து நீட்டாக கசங்காத சட்டையாக தேடி பிடிச்சி போட்டு வந்திருக்கேன். அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு வந்தேன். வாசம் எடுக்காது, பட் இருந்தாலும் போட்டுட்டு வந்தேன். ஸ்மெல் ஆனால் எனக்கு வருது. இந்த ட்ரெஸ்மே ஏதோ அங்கங்கே லைட்டாக இருக்கு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அது ஒன்றும் இல்லைங்க, இந்த ஷூட்டுக்கு ப்ரிப்பரேஷனில் அப்படியே மண்டே போட்டு உடச்சதில் வந்த கசங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த கசங்கள் கூட இல்லாத ஒரு சட்டையை போடுறேன். ஓகே, பாரதி கண்ணன் சாரோட இன்டர்வியூ தான் சாய் விசித்ரால பாட்டாக போயிட்டு இருக்கு இல்லையா? அதில் வர கமெண்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவா அண்ட் அது படிக்கும் போது செம்மையா இருக்கு. ஆனால் அதில் எல்லாருமே வந்துட்டு எங்க ஊருன்னு சொல்றாங்க. அது ஒன்றும் இல்லை, ஏன் சொல்லதான் தெரியுமா? அவர் திருவள்ளுவா இருக்காரு, நானும் திருவள்ளுவார் தானே, அதனால் எனக்கு தெரியும். அவர் திருவள்ளி ஸ்லாங்கில் நல்லா பேசியிருக்காருலா, அதனால் அது எல்லாருக்கும் எங்களுக்கு ஒரு உறுத்து இருக்கும். எங்கள் ஊருக்காரடே நல்லா பேசுவார் தெரியுங்களா, எல்லா விஷயத்தையும் நகைச்சுவாகவும் சொல்கிறாரு, கருத்தும் சொல்கிறாரு, அவர் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம்ட்டு இருக்கு. புரியுதா அவனுக்கு? அதைத்தான் அவர் வந்து அவ்வளோ அழகாக சொல்லும்போது அந்த ஸ்லாங்குன்னு சொல்லுதாவளா, அது வந்து நல்லா இருக்கும். பார்த்துக்க, அது எங்கள் ஊருக்காரங்களுக்குனே ஒரு தனி ஸ்பெஷல்னா பார்த்துக்கேன். என்ன சொல்கிற? இல்லை ஆக்சுவலி அவர் பேசுனது கூட எனக்கு புரிஞ்சுது. ஓகேங்களா, நீங்கள் பேசுறது கொஞ்சம் எனக்கு புரிய மாட்டேங்குது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஏன்னா உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி. ஆனால் இவனுக்கு புரியும், கேமராமேன் உனக்கு புரியுதுல நான் பேசுறது. ஏன்னா அவன் கிருஷ்ணகிரிக்காரன், நம்ம ஊருக்கார பையன். அது மோளம் உனக்கும் இருக்குது ஒரு நாள் பார்த்துக்க. ஆனால் ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக என்னென்னா எல்லாருமே வந்து நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க வந்து பாரதி கண்ணன் சாரோட இன்டர்வியூ. நீங்கள் எல்லா பார்ட்டுமே பார்த்துன்னு வச்சுக்கேன், ஒவ்வொரு இன்சிடென்ட் சொல்கிறாரு, அப்படியே கண்ணு முன்னாடி அது வந்து விஷுவல் வருது நம்மளுக்கு. செம இல்லை, ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப முக்கியம் இல்லையா? எப்படி கதை சொல்கிறோங்கிறது அது வந்து அவர் டீட்டெயிலாகவும் சொல்லணும். ஆமாம், எனக்கு டவுட்டு, உனக்கு ரென்சின் யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்க? அப்படி யாரும் இல்லையே. பிரணவனு? சத்தியமா இல்லை சார். சத்தியமா இல்லை. எனக்கு என்ன சந்தேகமாக இருக்க, ஏன்னா நீ ஃபேக் அக்கௌண்ட் வைக்கிற ஆள் கிடையாது. ஒருவேளை சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது ஃபோன்லாம் கிடையாது, இன்ஸ்டாகிராமு அதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியாது, யூடியூப்லாம். பார்த்தீங்களா, செல்லத்துக்கு ஒன்றுமே தெரியல. அது ஓகே, ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்கல்ல? ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஆனால் இப்போ ஏன்னா அப்போ ஃபோன் இல்லாதனால அந்த கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குமான்னு கேட்டால் இருக்கா. ரொம்ப நேரம் ஏதோ ஒருத்தர் பேர் அது கூட கிடையாது, வேற ஏதோ பேர். எதுக்கு இவ்வளோ தூரம் யோசிக்கிறேன் தெரியுமா? அப்படி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு அதில். டேய் குழப்பாதீங்க, சீக்கிரம் சொல்லுங்கடா. என்ன கமெண்ட்? என்ன ஷோன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். சினிமா திஸ் வீக் இருக்குல்ல, அதுதான் நம்ம வந்து அப்டேட்டடான நியூஸ்லாம் சொல்லுவோம்ல, அந்த ஷோவோடைய கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்தேன். சும்மா படிப்புமே என்ன போயிட்டுருக்கு, நான் வேறு அந்த வாரம் இல்லை, அதனால் சரி எப்படி போயிருக்கு அந்த ஷோ அப்படின்னு பார்த்தா நல்லா இருந்துச்சு. கண்டென்ட்லாம் வந்து என்ன எஸ்டிஆர் மேட்டராக இருக்கலாம், அல்லது வாடிவாசல் அப்டேட்டாக இருக்கலாம், எல்லாமே வந்து சொல்லியிருந்தீங்க. சமல்ல அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பார்த்தா கீழே போய் கமெண்ட்டில் பார்த்தா ஒரு கமெண்ட்டு பார்த்தோன்னே ஷாக்கு. அப்புறம் தான் நினச்சேன் 2 ஆப்ஷன் தான் இருந்திருக்கணும், இல்லை ஒரு 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் என்னங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஆப்ஷனு உன் ஃப்ரெண்டு யாரோ அப்படின்னு நினச்சேன், ரென்சிங்கிறவங்க அல்லது பிரணவுங்கிறவங்க. ஏன்னா ரென்சி பிரணவம்னு இருந்துச்சு அந்த பேர். சரி அப்படியா இருக்குமான்னு கேட்டு ஃப்ரெண்டு இல்லைன்ட்ட. ஒருவேளை உனக்கு ஃபேக் அக்கௌண்ட் இருக்குன்னா நீ நல்ல பிள்ளை அதுமாதிரி பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும்.
இந்த மூணாவது ஆப்ஷன் என்னன்னா, உண்மைக்குமே வந்து யாரோ மனப்பூர்வமாக அப்படி ஒரு ஒன்று வந்து வாழ்த்தி அப்படி ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்கன்றது மட்டும் தெரிஞ்சுது. என்ன கமெண்ட் தெரியுமா? சொல்லுங்க, அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கமெண்ட்னா, ஃபீமேல் ஆங்கர் வாய்ஸ் அமேசிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா? இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆக்சுவலாக நன்றி தான் சொல்லணும். நன்றி சொல்லு. கண்டிப்பா நன்றி. இப்போ நீங்க வேற சொல்லிட்டீங்களா என் வாய்ஸ் அமேசிங்ன்ட்டு. இங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க, அப்படியே ஸ்மெல்லு உங்களுக்கு வராது, லைட்டா எனக்கு ஏதோ வர மாதிரியே இருக்கு, புகையிற ஸ்மெல் ஏதோ வருது. ஏன்னா இவரும் ஆங்கர் தானே, இவரோட வாய்ஸும் சிங்கத்து குரல் மாதிரியே இருக்குங்க. பட் என்ன சொல்றது, அந்த வாய்ஸ் ஓகே, ஆனா அந்த வாய் தான் சரியில்லைங்க. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. வாய் கோணையா இருக்கா? இல்ல அந்த காமெடி இல்ல. சுரேஷ் கிருஷ்ணா சார் மைல்கல்னு ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காரு கரெக்டா. அதில் அவரோட சினிமா லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே அது ஷேர் பண்ணுவார். அண்ட் இப்போ வந்துட்டு 2-3 வீக்ஸாக நம்ம பாஷா படத்தின பற்றின எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தேன். இந்த ஷூட்டிங் எப்படி போச்சு, இந்த சீன்ஸ் எல்லாம் நாங்கள் எப்படி எடுத்தோம், அதில் ரஜினிகாந்த் சார் எப்படி நடிச்சாங்க, இந்த பாட்டு இப்படி போச்சு அப்படி போச்சுன்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது வாவ் இப்பெல்லாமும் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணும் இல்லையா. அந்த ஷோவில் கமெண்ட் டப்பாவில் ரோபோ குமார்னு ஒருத்தர் பாஷா 2 வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அதை பற்றி யோசிச்சு பார்த்தோன்னா எனக்குமே அதுதான் தோணுது. ஏன் தெரியுமா, இப்போ வரைக்குமே வந்துட்டு அது வந்து ஒரு கல்ட் கிளாசிக் மூவி. எத்தனை டைம் போட்டாலும் அதை வந்து கூஸ்பம்ஸோட பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உள்ளே போ அப்படின்னு சொன்ன உடனே அப்படி சிலுத்துக்கும், என்னடா இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தார் இப்படி சொல்கிறார் அப்படின்னு நமக்கு ஒரு ஷாக் இருக்கும். அண்ட் சொல்லுங்க அந்த சீன்லாம் வந்துட்டு அப்படியே எனக்கு இப்போ நினச்சா கூட பா என்ன ஃப்ரேமிங், என்ன இது, அப்படியே ரஜினி சார் நடந்து வந்து அப்படியே கதவை மூடிட்டு பின்னாடி இருந்தால் இடி மின்னல் சத்தத்தில் அப்படியே ஃபுட் ஸ்டெப் சத்தம் அது இதுன்னு கேட்கும்போது அப்படியே இப்போவே எனக்கு கூஸ்பம்ஸ் வருது ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, சுரேஷ்கிருஷ்ணன் சார் அவ்வளவு சூப்பராக பண்ணுறாரு. அதை கேட்குறதுக்கு அது ஒரு 100 படம் பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக பாஷா பார்க்கும்போது நமக்கு ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கும்ல, அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது 100 படம் பார்த்த மாதிரி இருக்குது. மைல்கல்ல அவ்வளோ சூப்பராக சொல்கிறாரு. அண்ட் இந்த பிகைண்ட் த சீன்ஸ் நடக்குதுல்ல, அதுவே ஒரு படமாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு சீன் வந்து எடுக்கலான்னு ஒரு பிளான். அது என்ன சீனுன்னு நீங்கள் அந்த ஷோ பார்த்தா தான் தெரியும். அந்த சீன் எடுக்கலான்னு பிளானு இந்த மேட்ரு வந்துட்டு ப்ரொடியூசருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ப்ரொடியூசர் உடனே கால் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்க ஹலோ, பக்கத்தில் இருக்க ஒரு லேண்ட்லைனோ ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி, அப்போ லேண்ட்லைன் தானே இருந்துச்சு. ஸோ லேண்ட்லைன் கால் பண்ணி கொஞ்சம் சுரேஷ் கிருஷ்ணா சாரை வர சொல்லுங்கள், நான் பேசணும் அப்படின்ட்டு இருக்காங்க. பேசணும் அப்படின்னா என்ன அந்த சீன் எடுக்க போறீங்களா, அதெல்லாம் எடுக்கக்கூடாது, கிளம்பி வாங்க இன்றைக்கி பேக்கப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐயோ என்ன பண்ணுறது, எல்லா செட்டப்பும் ரெடி. இப்போ போயிட்டு பேசி அப்புறம் ரஜினி சாரும் இவரும் கன்வின்ஸ் பண்ணி அந்த சீன் எடுத்திருக்காங்க. அது என்ன சீனு நீங்கள் வந்து அந்த ஷோ பார்த்தா தான் தெரியும். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த அவர் சொன்ன விஷயங்கள், அந்த சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம், ஓ இது இப்படி எடுத்திங்களா, ஐயோ இது இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு வேளை நம்ம வந்து இந்த டைம் மிஷினில் வந்துட்டு அப்படியே தட்டுனா நம்ம அந்த லைஃப்குள்ளே போயிட்டு நிற்போம்ல, அந்த இயரில் போய் நிற்போம்ல, அதே மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவர் சொல்ல அப்படியே காட்சி விரிவடைஞ்சுது. இது ஏவிஎம் ஸ்டுடியோவில் இந்த ஃப்ளோரில் இருக்கிறோம், இதில் வந்து இங்கே எடுத்தோம், இது வந்து அந்த ஊரில் எடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த லைவாக அந்த இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. நம்ம வந்து சுரேஷ் கிருஷ்ணா சார் சொன்ன அந்த எபிசோட்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். நான் ஆல்ரெடி சொல்ல ஆரம்பித்த டாபிக் மாதிரி பார்த்தோன்னா பாஷா 2 வேண்டாம். ஏன்னா அது கல்ட் கிளாசிக், அதை வந்து தொட வேணாம். அது எத்தனை டைம் பாஷாவே வந்து 1000 டைம் பார்க்கலாம். அண்ட் பாஷா 2 வேண்டாங்கிறது என்னுடைய கருத்தும் கூட தான். நம்ம வந்து ஷோவோடைய எண்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப நன்றி. இது மாதிரியான தொடர்ந்து நீங்கள் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து கொடுங்க, பாசிட்டிவாக கொடுங்க, உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு பாஸ் பண்ணுங்கள், உங்களுடைய குறைகளை வந்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதெல்லாம் வந்து மாற்றிக்கிறோம். நிறைய விஷயங்களை நான் இந்த டைம் மாற்றிக்கிட்ட மாதிரி அடுத்தடுத்த முறைகளிலும் நிறைய விஷயங்களை மாற்றிக்கிறோம். அண்ட் உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை. தயவுசெய்து வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரியான கமெண்ட்டை அடிச்சுக்கிட்டே இருங்க, நாங்களும் வந்து அதுக்கு ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீ சொல்லு. உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கமெண்ட்ல கொட்டி தீர்த்துடுங்க. எல்லாத்துக்குமே நாங்க சபையா பதில் கொடுப்போம். ஓகே, ஆக்சுவலாக அது கொட்டி தீர்த்துடாமல் வந்துட்டு நல்லா பாராட்டி தீர்த்துருங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. இந்த வாரம் ஷோ இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த வாரம் ஷோவில் வந்துட்டு சீக்கிரம் உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். ஜோஷிகா. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.